காவலர்கள் குறித்து அவதூறாக பேசிய வழக்கில் யூடியூபர் சவுக்கு சங்கருக்கு மே 28ஆம் தேதி வரை நீதிமன்றம் காவல் விதிக்கப்பட்டுள்ளது. இது பற்றின கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் ஹரிதாஸ் இணைகிறார். ஹரிதாஸ், வணக்கம். வழக்கின் கூடுதல் விவரங்களை பதிவு செய்யலாம். பிரபல யூடியூபர் சவுக்கு சங்கர் பெண் காவலர்கள் குறித்து அவதூறாக பேசியதை அடுத்து அவர் மீது கோவை மாவட்ட சைபர் கிரைம் போலீசார் கிடைக்கப்பட்ட புகாரின் அடிப்படையில் வாக்குப்பதிவு செய்து அவரை நீதிமன்ற சிறையில் அடைந்தனர். இந்த நிலையில் அவரை போலீசார் காவல் எடுத்து விசாரிப்பதற்காக நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்ததை அடுத்து அவருக்கு இன்று ஒரு நாள் மட்டும் போலீசார் விசாரித்துக் கொள்வதற்காக கோவை ஜுடிஷியல் மாஜிஸ்ட்ரேட் 4ஆம் எண் நீதிபதி உத்தரவிட்டிருந்தார். அதனைத் தொடர்ந்து இன்று காலை அவர் மத்திய சிறையிலிருந்து போலீசார் அழைத்து சென்று விசாரணை மேற்கொண்டார். இதற்கிடையில் நீதிமன்ற நீதிபதி ஒரு உத்தரவு இருந்தார். 3 மணி நேரத்திற்கு ஒரு முறை சவுக்கு சங்கரை அவரது வழக்கறிஞரிடம் ஆஜர்படுத்த வேண்டும் என்று சொன்னார். அதன் அடிப்படையில் 3 மணி நேரத்துக்கு ஒரு முறை என மொத்தம் 3 முறை அவரது வழக்கறிஞரிடம் ஆஜர்படுத்துவீங்க நேரில் காண்பித்தனர். இந்த நிலையில் தற்பொழுது அவரை நீதிமன்றத்தில் உள்ள ஜுடிஷியல் மாஜிஸ்ட்ரேட் 4ஆம் எண் நீதிமன்ற நீதிபதி முன்பு போலீசார் ஆஜர்படுத்தினர். அதனைத் தொடர்ந்து இந்த வழக்கை விசாரித்த நீதிபதி அவரை வரும் மே 28ஆம் தேதி வரை நீதிமன்ற காவலில் வைக்க உத்தரவிட்டார். அதனைத் தொடர்ந்து சவுக்கு சங்கர் தற்போது கோவை மத்திய சிறையில் மீண்டும் அடைக்கப்பட்டுள்ளார். இந்த விசாரணையின் போது அவரிடம் பல்வேறு முக்கிய தகவல்கள் பெறப்பட்டதாகவும் ஏற்கனவே அவர் மீது கோவை மட்டுமல்லாது தேனி, மதுரை, திருச்சி, நீலகிரி போன்ற பல்வேறு இடங்களிலும் பல்வேறு வழக்குகள் பதியப்பட்டுள்ளது. குறிப்பாக கஞ்சா வழக்கும் பதியப்பட்டுள்ளதால் கோவை மாவட்ட சைபர் கிரைம் போலீசார் பெண் காவலர்கள் குறித்து பேசியது குறித்தும் மேலும் பல்வேறு முக்கிய தகவல்களை அவரிடமிருந்து பெறப்பட்டதாக தெரிவித்துள்ளனர். இந்த நிலையில் தற்போது அவர் மீண்டும் கோவை மத்திய சிறையில் அடைக்கப்பட்டுள்ளார். வரும் மே 28ஆம் தேதி வரை அவருக்கு நீதிமன்ற காவலை நீட்டித்து நீதிபதி உத்தரவிட்டுள்ளார். இதற்கிடையில் மீண்டும் போலீசார் அவரை காவலில் எடுத்து வைத்து விசாரிக்க திட்டமிட்டிருப்பதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. விவரங்களுக்கு நன்றி ஹரிதாஸ். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.